சார். நான் பொள்ளாச்சியிலேருந்து பிரகாஷ் அப்படின்னு பேசுகிறேன். நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கையில பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன். நானே வாண்டடா போய் ஆசைப்பட்டு ட்ரிங்க் பண்ணேன். அப்படி பண்ணா ஒரு கெத்தா இருக்கும், பசங்க முன்னாடி ஒரு மரியாதை கிடைக்கும்னு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் எனக்கே அதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சோசியல் ட்ரிங்க்கரா தான் எப்பவும் போல் குடிச்சிட்டுருந்தேன். 2018ல் ஒரு சின்ன சம்பவம். மேரேஜுக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டியில் ஆரம்பிச்சது. காலைக்குடி ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. அதுலேருந்து குடியிலேருந்து விடுபட முடியல. 6 மாதம் குடிக்காமல் இருக்கிறது, அப்புறம் குடித்தா 1 மாதத்துல அந்த 6 மாதத்துக்கும் சேர்த்து குடிச்சிடுறது. இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு கடைசியாக இந்த 2023 எண்டு ஜூன், ஆகஸ்ட்டில் ரொம்பவே அதிகமானங்காட்டி எங்கள் வீட்டில் வேறு வழி இல்லாமல் நானே எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும்னு வீட்டில் கேட்டிருந்தேன். அவங்க இப்போது பிருந்தாவனில் என்னை அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேஷுவல் ஆகிட்டேன். எதுக்காக வந்தேங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கவுன்சிலிங்கு, கிளாஸு, தெரப்பி கிளாஸு, படிக்கிற டைம் படிக்கணும், கிளாஸ் டைமில் கிளாஸ் எடுக்கணும், மற்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் அந்த டைமிங் பிரகாரம் ப்ராப்பராக எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. யோகா, அப்புறம் அந்த ஃபுட் ஆகட்டும், நமக்கு தேவையானது எல்லாமே அவங்க நிவர்த்தி பண்ணாங்க. இங்கே கிடைக்காதது ஏதாச்சும் வேணும், மெடிக்கல் ஐட்டம் ஆகட்டும், சோப்பு, அந்த மாதிரி நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்டாஃபு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இதில் பார்த்தா நான் இருந்ததில் பாதி நாளுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு ஒரு சார் வந்திருந்தார். அவர் பேசினதில் தான் எனக்கு குடியை விட்டால் நம்ம இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படிங்கிறத நான் கற்றுக்க முடிஞ்சுது. அவர் மூலிமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா கிளாஸ்லேயும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. எப்படி அவங்க பேசுகிறத கவனிக்க தோணுச்சு. அதையெல்லாம் புரிஞ்சதில் அவங்க பேசினதில் புரிகிற தன்மை எனக்கு நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாச்சு. எனக்குள்ளே தோணுச்சு, மதுவை விட்டால் இவ்வளோ நல்லா இருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் தோணுச்சு. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, பிருந்தாவன் ரொம்ப மதுவை விடுறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் சொல்லப்போனால் மதுவை விடணும் அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் விரும்பினாலோ அவங்க தாராளமாக பிருந்தாவை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதிலிருந்து விடுபட்டவன் நானும் ஒருத்தன்.